சந்திரசேகர் என்ற 19 வயசான கூலி தொழிலாளியுடைய மகன் மேல போக்சோ கேஸ் போட்டு வேலை கிடைக்காம 78 நாள் ஜெயிலேயே வச்சிருக்காங்க. இந்த கேஸ் மாசக்கணக்கா நடந்தாலும் கோர்ட்ல ஜட்மெண்ட்டும் அவனுக்கு எதிராக வந்துருச்சு. எதுக்காக ஒரு 19 வயசு பையன் மேல இவ்வளவு பெரிய கேஸ போட்டிருக்காங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற கந்துவட்டி, ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து, பாலிடிக்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிற அந்த ஊர்லயே ஒரு பெரிய பொலிட்டீஷியன் ஃபேமிலியுடைய பொண்ணு இந்த பையனை லவ் பண்ணிடுவா. இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இனிஷியேட் பண்ணாலும் கடைசியில 2 பேரும் லவ் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் இந்த பையன் இந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அவன் ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு காம்பவுண்ட்குள்ள அந்த பொண்ணோட ஃபேமிலிக்காரும் கூடவே போலீஸ்காரும் என்டர் ஆகுது. இதை தெரிஞ்ச இந்த பையன் அவளை வீட்டுக்குள்ள போய் மறைச்சு வச்சிடான். பட் ஸ்டில் அவளை வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு போனதும் அவளை பெல்ட் வச்சு அடிச்சிடறாங்க. அந்த பொண்ணு வெளியே வராதபடி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிடறாங்க. இந்த பையனை 17 வயசு மைனர் பொண்ணை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கானு, அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் லைஃபை க்ளோஸ் பண்ணணும்னு மைனர் பொண்ணை ஹராஸ் பண்ணிருக்கானோ, ஒரு பொண்ணுக்கு எதிரான வன்முறையை கையாண்டிருக்கானோ, பொண்ணை பிளாக்மெயில் பண்ணிருக்கானோ, கடைசியில போக்சோ கேஸும் ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது தெரிஞ்ச இந்த பையனுக்கும் அவன் ஃபேமிலிக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.